ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது, உங்களுக்கே தெரியும். மோகன்லால், கேரளாவின் உச்ச நடிகர், அவர் மம்முட்டி எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க. நமது கமலஹாசன் அவர்களுடைய மகள் ஏதோ ஒரு நடனம், அதை பார்த்துட்டு கையில் தப்பான சைகையை அவர் காமிக்கிறார். கை மூலமாக ஒரு தப்பான சைகையை காமிக்கிறார். வாய் மூலமாக கெட்ட வார்த்தை சொல்வது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ, அதே மாதிரி இந்த கை மூலமாக கண்ணு மூலமாக வேறு மாதிரியான சைகைகளை காமித்தாலும் அதுக்கு ஒரு பொருள் உண்டு. அது தமிழ் உலகமாக இருந்தாலும் மலையாள உலகமாக இருந்தாலும் கை மூலமாகவும் முகக்குறிப்புகள் மூலமாகவும் ஆபாச குறியீடுகளை வெளியிடலாம். இதை ரோட்டில் வரப்போகிற பசங்க, சின்ன பசங்க, இல்லை ஏதாவது ஒரு படிப்பு இல்லாதவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது, சைகைகளை காமிப்பதை நம்ம அன்றாடம் பார்த்துருப்போம். மோகன்லால் ஒரு பொது நிகழ்ச்சியில் இப்படி ஒரு கை செய்கையை காமிக்கிறாரு அப்படிங்கிறப்ப நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. மோகன்லால் என்ன இருந்தாலும் ஒரு கம்பீரமான நடிகர், கேரளாவில் லீடிங் ஆக்டர். நமக்கு தெரிஞ்சது மம்முட்டி மோகன்லால் தானே. கேரளான்னு சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருது 2 பேர் தான், ஒன்று மம்முட்டி, ஒன்று மோகன்லால். அப்படி இருக்கும்போது அந்த நடிகர் உட்காந்து இவ்வளோ ஒரு சைகையை காமிக்கிறாரா அப்படிங்கிறது அதிர்ச்சியாக இருந்தது. அந்த சம்பவம் எப்படி உண்மையா, எடிட் செய்து அவரை பேரை கெடுக்க போடப்பட்டதா, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த வீடியோவில் நிறைய சந்தேகம் இருக்குது. நிறைய சந்தேகம் இருக்குது. அது அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு செயல், ஒரு அசிங்கமான ஒரு வயது 60 இருக்கும்ல. அதாவது இவர் வந்து தூக்கி வளர்த்த குழந்தது. கமல் நிறைய மலையாள படங்கள் பண்ணுறப்ப ஷூட்டிங் போயிருப்பாங்க, தூக்கி வளர்ந்துருப்பாங்க. கமல்ஹாசன் பொண்ணு இவர் தூக்கி வளர்த்த குழந்தை தான் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு கமல் வந்து நிறைய மலையாள கமலுக்கும் கேரளாவில் பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. நிறைய மலையாள படங்கள் பண்ணியிருக்காரு. இவர் அங்கே போவார், அவர் இங்கே வருவார். ரெண்டாவது அவருடைய மோகன்லாலுடைய மனைவி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. பழைய தயாரிப்பாளர் பாலாஜியினுடைய மகள் தான் சுஜாதா தான் மோகன்லாலினுடைய மனைவி. அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்லையோ பொது நிகழ்ச்சியிலையோ எங்கேயோ மகளை கூட்டு போயிருக்கப்ப தூக்கி இருப்பார். தூக்கி வளர்த்த குழந்தையா இருக்கும். அப்படி ஒரு அப்பா வயசு தானே இவருக்கும். ஆமாம், ஒரே பெரியப்பா வயசு தானே. ஆமாம், அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருப்பாங்க. அப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு செயலை அவர் உண்மையாக செஞ்சிருந்தார்னா அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. அதை விட ஒரு மட்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதில் சந்தேகம் இருக்குது. அந்த வீடியோ உண்மையிலே அங்கே எடுத்தப்பட்ட வீடியோவா, இல்லை அந்த மேலே ஸ்டேஜில் நடந்ததையும் இதையும் வேற எங்கேயும் ஒட்டப்பட்டிருக்கதா அப்படிங்கிற அந்த வீடியோ மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பொதுவாகவே நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவுடைய இப்போ நீங்கள் ஒரு மலையாளியாக இருக்கீங்க, நம்ம ஒரு சாப்பிட்டீங்களான்னு கேட்ட வச்சுங்க அப்படிம்பாங்க. ஒன்று கழிஞ்சா அதுக்கு பதில் இருக்காது. அதே மாதிரி சில கனெக்ட் பண்ணுறது என்ன அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்குன்னு வச்சுக்கோ, லென்த்தியாக நம்ம தமிழில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இப்படிமா ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறதுல படம் பார்த்துட்டீங்களா இருக்கா, ஒரே கடி போ, அது கூட கிடையாது, வார்த்தையே கிடையாது அப்படி. அதாவது சின்ன சின்ன இந்த மாடுலேஷன் வந்து வார்த்தை இல்லாமல் செய்கைகள் செய்கிறது கேரளாவுடைய மலையாள மொழிக்குள்ள ஒரு விஷயம். அது நிறைய பேருக்கு மலையாளிகளோட பழகியவங்களுக்கு தெரியும், அவங்க சில செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இந்த விஷயம் யார் எதை நோக்கி செஞ்சார், நிகழ்ச்சி முடிச்சு போய் சரக்கு அடிக்கலாமா, இல்லை பக்கத்தில் காலை பார்க்கலாமா, இப்படி கூட காமிச்சிடலாம் கையை. ஓகே, பீர் பாட்டில் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பீர் அடிக்கலாமா, ஸ்டாம்பிங் பண்ணலாமா, பாட்டில் ஓப்பன் பண்ணலாமா, இப்படி கூட காமிச்சிடலாம். ஏன்னா ஒரு உச்ச நட்சத்திர நடிகர், அது ஒரு பொது நிகழ்ச்சி, சுற்றி 150 கேமரா இருக்குது. இவரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்களா? இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு பொண்ணு ஆடிட்டு இருக்கு, இந்த பக்கம் மம்முட்டி மோகன்லால் வைக்கிறப்ப அவங்கள சுற்றி 10 கேமரா இருக்குது. அதான் பேசிக் சென்ஸ் நான் சொல்கிறது. அந்த இடத்துல இது செய்யணும்னு நினச்சா அவங்க கேமரா பார்த்துட்டுன்னு தெரியாதா, செய்வாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா அவங்க. இப்போ நீங்கள் ஒரு பாரில், ஒரு தெரியாத இடத்துல, ஒரு பெட்ரூம்குள்ளே இந்த மாதிரி நடந்துருந்தால் கூட நம்ம நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஓப்பன் ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு, ஒரு பொதுவாகவே ஒரு இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சியில் ஒரு ஆர்டிஸ்ட் போய் உட்காந்துட்டாங்கன்னா அவங்கள சுற்றி 10 கேமரா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம போடுவாங்க, வீடியோ எடுத்து போடுவாங்க, அவங்களோட இன்செர்ட்ஸ் போடுவாங்க. அங்கங்கே க்யூட்டாக இப்போ தாளம் போடுறதாலும் தாளம் போடுவாங்க, டான்ஸ் ஆடுறதா அதை எடுத்து இன்செர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சி நடக்கிற விடையில போடுவாங்க. அப்படி ஒரு பொது நிகழ்ச்சியில் மோகன்லால் மம்முட்டி முக்கிய நடிகர்கள் பூரா உட்காந்துருக்கப்ப அவங்கள சுற்றி ஒரு 50-100 கேமரா இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க கேமரா பார்க்குதுன்ற சென்ஸ் கூட தெரியாத நடிகருக்கு. அவர் நடிகராக இருக்காது. ஒரு கேமரா அங்கே இருந்தாலும் அந்த கேமரா எங்கே வச்சிருக்கிறாங்க, அது எந்த ஆங்கிளில் நம்மளை பார்க்குன்னு தெரியாது அவருக்கு. எவ்வளோ படத்தில் நடித்தவர், அவர் பொது இடத்துல நடந்துட்டு வரா. அவங்களுக்கு கேமரா சென்ஸ் நம்ம எல்லாரையும் விட 1000 மடங்கு தெரியும். ஏன்னா கேமரா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது முதுகுக்கு ஒரு கேமரா வச்சிருப்பான்னு தெரியும்ல. முதுகு ஒரு கேமரா வச்சிருப்பான், இந்த சைடில் ப்ரொஃபைல் வச்சிருப்பான், இந்த ப்ரொஃபைல் வச்சிருப்பான், இப்போ டாப் ஆங்கிள் வச்சிருப்பான்.
இதெல்லாம் தெரியாது. எடிட்டர் எது நல்லா இருக்குன்னு பார்த்தா கட் பண்ணி போடுவான். 10 ஷாட்டை பார்த்து இந்த சீனுக்கு இதை போடு, அந்த சீனுக்கு அது. ரெண்டாவது ஒரு இது மாதிரி ஸ்டேஜில் நடக்கக்கூடிய விஷயம் ஆன்லைன் பஞ்ச் நடக்கும். பிசிஆர் எல்லாம் அங்கேயே வச்சிருப்பாங்க, அங்கேயே உட்காந்து பஞ்ச் பண்ணுவாங்க. எது நல்லா இருக்கும் போது டக்கு டக்குன்னு ஆன்லைன். இப்போ இங்க வந்து இங்க ஸ்டேஜ்ல நடக்குது. டிவி நிகழ்ச்சியில ஏதாவது கலை நிகழ்ச்சி நடத்தினாலே அப்படியே ஆன்லைன் பஞ்ச் பண்ணுவாங்க. ஆமா, இப்போ எப்படின்னா இங்க ஸ்டேஜ் நடக்குது, இங்க வந்து சூரியகாசன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, முன்னாடி நடிகர்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி ஒரு 4 கேமரா, ஸ்டேஜை ஃபாலோ பண்ணி ஒரு 4 கேமரா, ஆடியன்ஸ்க்கு ஒரு 4 கேமரா, மொத்தம் 15 கேமரா. 15 கேமரா ரோலிங்லேயே இருக்கும். இந்த 15 கேமராவோட சோர்ஸ் வந்து கீழே அந்த பிசிஆர் வச்சு பஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப மோகன்லால் சிரிச்சாரும் அதை ஒரு பஞ்ச் பண்ணுவான். ஆமா, அவங்க முக்கியமான ஆட்கள் க்ளோஸ் வச்சுட்டே இருப்பாங்க. அங்க பாடும்போது ரஜினி எப்படி கவனிக்கிறாரு, கமல் என்ன, அது ஒரு பஞ்ச் நடக்கும். இதெல்லாம் கூட மோகன்லாலுக்கு தெரியாதா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட மோகன்லாலுக்கு தெரியாதா? அப்போ அந்த வீடியோவில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கு, அது உண்மையாக இல்லாத மாதிரி இருக்குமோங்கிறது. ஆனால் அதை எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் போட்டு நான் அடிச்சுட்டு அப்படி உண்மையாக இருந்தால் அது மாதிரியான ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல். ஆனால் நமக்கு சந்தேகம் என்னென்னா இது உண்மையாங்கிற ஒரு சந்தேகம். ஒரு பொது இடத்துல இப்படி கேமரா பார்த்துட்டு இருக்க இப்படி செய்வாங்களா? ஒரு பெட்ரூம் நடந்திருக்கு, ஒரு பாரில் டான்ஸ் ஆடிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காங்க, அதை ஒருத்தர் தெரியாமல் ஹைட் பண்ணி கேமரா எடுத்துருக்கிறாரு அப்படின்னா கூட நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 150 கேமரா சுற்றிட்டு இருக்க மோகன்லால் அந்த மாதிரி ஒரு வேலை செய்வாரா அவர் அப்படிங்கிறது பல சந்தேகம் அந்த இடத்துல இருக்குது. இதை யாரும் வெட்டி கட் பண்ணி ஒட்டி ஒரு வியூஸ்க்காக ஒரு வைரலுக்காக இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்களோ, எப்படி மோகன்லாலுக்கு பிடிக்காத ஆட்களுக்கு பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. சமீபத்தில் வயநாட்டில் கூட அந்த விஷயத்துக்கு பெரிய அளவில் மோகன்லால் உதவி பண்ணார். அவருடைய நிலங்கள்லாம் கூட வீடு கட்டுறதுக்காக கூட ஏக்கர் கணக்கில் இடங்களை கொடுத்தாரு. அந்த மக்களை அப்படி திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுல பெரிய முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருந்தார். களத்துக்கே போனார். இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கார். தனிப்பட்ட முறையில் அவர் எப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி தான் இருந்துருப்பார். பொது இடங்களில் சொல்கிறேன், இந்த மாதிரி மக்கள் ஒரு சில உதவிகள் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களில் கூட அந்த மாதிரி தான் இருக்கார். ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. அவர் தனிப்பட்ட முறையில் தவறான ஆளாக இருந்தாலும் கூட, தவறான விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட, இந்த வீடியோவை மட்டும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் சந்தேகங்கள் இருக்குது, அப்படி செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு 50 கேமரா இருக்குது, அதை இடத்துல எப்படி செய்வார்? அப்போ இது ஏதோ ஒரு விஷயம் இவருக்காக பரப்பப்படுகிறதுங்கிற மாதிரி தான் பார்க்க முடியாது. எனக்கு இப்போ தான் நீங்கள் சொல்லும் போது நினைவுக்கு வருது, இவர் பாபி சிம்ஹா ஏதோ ஒரு பட ப்ரொமோஷனில் கீழே கமலஹாசன் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்னோடனே பாபி சிம்ஹா ரஜினிகாந்த் அப்படிங்கிறார். உடனே கமலோட முகத்தை காமிக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த வில்லன் நடிகர் யார்? ரஜினிகாந்த். திருப்பி கமல் முகம் அப்படி சிரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில் அது என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த வேறு நிகழ்ச்சி இது வேறு நிகழ்ச்சி. அதாவது ரஜினிகாந்தரை ஒருத்தர் ரசிக்கிறாங்கிறப்போ கமலஹாசன் மூஞ்சி எப்படி இருக்கு, ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இணைச்சு போட்டு காமிக்கிற மாதிரி அவங்க அப்படி கமல் வந்து அப்படி ஒரு இது பண்ணிட்டு, ஓ உனக்கு ரஜினி தான் பிடிக்குமா, என்னை பிடிக்காதா, எத்தனை தடவை கேட்டாலும் ரஜினி, கமல் ஸ்டேஜில் இருக்கும்போதே நீ ரஜினியை சொல்றியா அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்காக இது வரும்ல. நமக்கே வந்து ஒரு அவ்வளோ பெரிய நடிகர் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு போட்டி நடிகரை சொல்ல கூச்சப்படுவாங்கல்ல. அப்படி நினைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ போட்டு கடைசியில் அது சொன்னாங்க, இல்லைங்க பாபி சினிமா அந்த மேடையில் கமல் சொன்ன மாதிரி கமல் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஏதோ போட்டு இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருக்கலாமோ இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இது. ஒரு பொது இடங்கள்ல அந்த மாதிரி நடந்திருப்பாராங்கிறது நம்மளால் நம்ப முடியல. தனிப்பட்ட முறையில் அவர் தவறான ஆளாகவே இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சென்ஸ் கூட இருக்காதா அவருக்கு? நம்மளை சுற்றி கேமரா இருக்குது, அந்த இடத்துல செஞ்சால் எடுத்து போடுவானுங்கன்னு அந்த சென்ஸ் கூட இருக்காதா? அது பக்கத்தில் மம்முட்டி மாதிரி ஒரு நடிகர் உட்காந்துருக்கிறாரு, அவருடைய ஏதோ கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு, சீக்கிரம் நிகழ்ச்சி பிடிங்கப்பா, சரக்கு கடை இதை அடிக்க போகணும், அப்படியே கூட இருக்கலாம், பாட்டில் ஓப்பன் பண்ணணும் கூட சொல்லியிருக்கலாம். ஆமாம், பாட்டில் குளுக்கிறதுக்கு இப்படிதான் ஓப்பன் பண்ணலாம், அப்படி அது கூட சீக்கிரம் முடிங்க போமா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை அது வேற நடந்த சம்பவமாக இருக்கலாம், இது வேற சம்பவமாக இருக்கலாம், அந்த ஸ்டேஜ் வேற ஒரு ஸ்டேஜாக இருக்கலாம், இவங்க உட்கார்ந்த இடம் வேற இடமா இருக்கலாம். ரெண்டையும் மேட்ச் பண்ணி போட்டு ஒட்டுமொத்தமாக மோகன்லால முடிச்சு விட்டாங்க. மோகன்லால இன்னைக்கு திட்டாத ஆள் கிடையாது. மோகன்லால் மறுக்கலாமே, நான் அது என் பொண்ணு மாதிரி நான் அப்படி பேசுவேங்கன்னு மறுக்கலாம். இல்லை அது சந்தேகம் வலுவாயிரும்ல அவங்களுக்கு. அதை இந்த மாதிரியான ஃபேக் வீடியோக்கு பதில் சொல்லிட்டு எத்தனை தான் பதில் சொல்ல முடியும். ஆனால் இது சம்மந்தமாக நிறைய மோகன்லால் மேலே ஒரு கெட்ட விமர்சனங்கள், தப்பான விமர்சனம் வந்திருக்கு. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து தவறானா இருந்தாலும் அது தனிப்பட்ட விஷயம். பொது இடங்களில் எப்படி நடந்திருக்காரா அப்படின்னா நடக்கலாம் தெரியாது. இந்த இடத்துல இந்த வீடியோ மேலே தான் நமக்கு சந்தேகம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மம்முட்டியும் உட்காந்து சிரிக்கிறாரு. அதுக்கு இவ்வளோ ஒரு ஆபாசமான கமெண்ட்டுக்கு மம்முட்டியும் இப்படின்னா ஓகே அப்படி. மம்முட்டியை பற்றி இது வரைக்கும் எந்த விதமான கமெண்ட்டும் கிடையாது. அப்படிங்கும்போது அவர்கிட்ட சொல்லி சிரிக்கிறாரானுங்கிறது சந்தேகமாக தரும். வேறு ஏதோ விஷயம் சொல்லியிருக்காங்க, சிரிச்சிருக்கலாம், எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி. இன்றைக்கி தான் மிக்சிங் இருக்கேன், ஏஐலாம் வந்துருச்சு. நீங்கள் பேசுகிற மாதிரி நான் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசலாம், பாடலாம்,
அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் கட் பண்ணி போட்டு இவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம் மாதிரி தான் தோணுது. உண்மையிலே இந்த டிஜிட்டல் யுக காலத்தில் அறிவியல் நமக்கு அல்ல குறையாத பல்வேறு விஷயங்களை தந்திருக்கு. ஆனால் அதே சமயம் அதே அறிவியல் தொழில்நுட்பம் முழுக்க நம்ம மனித வாழ்க்கையவே புரட்டி போடுகிற அளவுக்கு மோசமான விஷயங்களையும் அதில் ஒரு வக்கர புத்தியையும் வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து எது நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டிய பக்குவம் நமக்கு வேணும். அன்னப்பறவை மாதிரி நம்ம இருந்தாகணும். பார்ப்போம் இந்த மாதிரி விஷயங்கள். யாரையும் நமக்கு ஆதரிக்கணும், தனிப்பட்ட முறையில் கொண்டாடணும், இல்லை விமர்சிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. பட் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. உண்மையிலேயே மோகன்லால் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அதை விட மகிழ்ச்சி எதுவும் இல்லை. ஏன்னா மம்முட்டி மாதிரி ஒரு நடிகர் இருக்கும்போது செஞ்சுருப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. அதே மாரி அவர் செஞ்சுருந்தாருன்னா ஏன்னா பெண்களை இப்படி தான் பார்ப்பாரா, மகள் வயது உள்ள, அதுவும் கமலஹாசன் மாதிரி தன்னுடைய நண்பருடைய மகளை அப்படி பண்ணியிருப்பாரா, அப்படி யோசிச்சிருப்பாராங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. பார்ப்போம். இந்த யுகத்தில் எது உண்மை பொய்ன்னு தெரியல. இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்களை பற்றிய மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விவாதத்தை உருவாக்க வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்குங்கிற அடிப்படையில் இது குறித்த விவாதத்தை நம்ம தொடங்கணும். நன்றி.